ரைட் பிள்ளைகளை பார்க்க போகிறோம். அந்த ஐடோமான நியமிப்பில் இன்னும் ஒரு கேள்வியை பார்க்க போகணும். பாருங்க, ஐடோமான நியமிப்பு இதுல வந்த ஒரு எச்சி கேள்வியை பார்க்க போறோம். 2016ஆம் ஆண்டின் 6வது கேள்வி. 2016 6வது கேள்வியை பார்க்க போறோம். பாருங்க, 0.6 கிராம் KiO3, 0.6 கிராம் KiO3, 0.6 கிராம் KiO3 நீரில் கரைக்கப்பட்டு அதனுள் மிகை Ki சேர்க்கப்பட்டது. மிகை Ki சேர்க்கப்பட்டது. KiO3 பூரணமாக I3- ஆக மாற்றுவது. அத I2 என்று சொன்னாலும் சரி, I3- என்று சொன்னாலும் சரி, ஒரு இசுவும் இல்லை. I3- ஆக மாற்றுவதற்கு தேவையான HCl அவற்றை செறிவு தரப்படுது. பாருங்க, 3 மோல் டெசிமீட்டர் -3 என்று தரப்படுது செறிவு. 3 மோல் டெசிமீட்டர் -3 என்று தரப்படுது செறிவு. HCl குறைந்த கனவளம், அதாவது அளவு கனவளம் என்னன்றதான் கேள்வி. இதுல பெரிய ஒரு இசு ஒன்றும் இல்லை. இங்க IO3-, இங்க I-. பொது முடிவுக்கே வரும். IO3- தாழ்த்தப்பட்டு I2 போகும்போது I- ஒட்சியேற்றப்பட்டு I2 போகும். ஆனால் இங்க மிகை Ki இருக்கிறதால வார I2ஓட அந்த I- சேர்ந்து கொள்ளும். நீங்கள் I2 போட்டு விட எடுத்தாலும் அதே தான், ஒன்று பிரச்சனை இருந்தாலும் அவர் I3- என்று மரியாதையாக தந்திருக்கிறதால நாங்கள் I3- போடுவோம். ஆகவே பொதுவாக யோசிங்க, IO3- I- வந்தா பொது முடிவு I2 தான். ஆனா இங்க I3- என்று தந்ததால நாங்கள் I3- போட்டு செய்ய போறோம் கேள்விய. அப்ப பாருங்க, இந்த அயோடோமான நியமிப்பில இந்த IO3- I-, இந்த IO3- I2 தான் போகும். ஆனா மிகையில் அவங்க I3- என்று தந்ததால நாங்களும் கவலைப்பட தேவை, I3- என்று எழுதுவோம். அதே போல I- என்னவா போகும், I3-. நீங்க I2 எழுதிய செய்தால் அதே போலதான் வரும். ஏன்னா மேலதிகமா இருக்கிற I- அந்த I2 கூட சேர்ந்து I3- போயிடும். இப்ப இங்க ஐடின் 3 இருக்கு. அப்ப 3 ஐடின் ஓகே. ஆக்சிஜனை பாருங்க, 9 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ஆக்சிஜனே இல்லை. சோ ஆக்சிஜன் குறைகின்ற பக்கம் அதே அளவான நீர், 9 நீர். சரி, போட்டாச்சு. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்க, 9 2 18 ஹைட்ரஜன். அப்ப 18 ஹைட்ரஜன், அப்ப 18 H+. இனி ஏற்றத்தை சமப்படுத்துவோம். பாருங்க, இந்த ஏற்றத்தை சமப்படுத்த வழிபடும் போது என்ன நடக்க போகும் பாருங்க. 9 ஆக்சிஜன், அப்போ 9 நீர், 9 ஆக்சிஜன் கூட 9 நீர், 9 2 18 18 H+. இங்க பாருங்க 18 பிளஸ் 3 மைனஸ், அப்போ 15 பிளஸ். வடிவா வளர்ந்தது 18 பிளஸ் 3 மைனஸ் என்று சொன்னால் 15 பிளஸ் இருக்குது. அங்கால ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. அவங்க 15 பிளஸ் இருக்கு. அப்ப 16 மைனஸ் போட்டா தான், 16 மைனஸ் போட்டா தான் அங்க இருக்கிற ஒரு மைனஸ் மாதிரி வந்து நிற்கும். பாருங்க, 18 பிளஸ் 3 மைனஸ் என்று சொன்னா 15 பிளஸ் 16 மைனஸ் போட்டா தான் இங்க ஒரு மைனஸ் நிற்கும், அங்க ஒரு மைனஸ் நிற்கும். விஷயம் முடியுது. இங்க ஐடின் 3, இங்க ஐடின் 1. அப்ப 3ஆல பெருக்கி விடுறோம். 3 தர 3 மைனஸ், இங்க ஒரு மைனஸ். ஆகவே இங்க எத்தனை இலத்திரன், 2 இலத்திரன் வரப்போம். இப்ப இலத்திரனை சமப்படுத்தி நாங்க கூட்ட போறோம். இங்க 18 இலத்திரன், இங்க 2 இலத்திரன், 16 இலத்திரன், இங்க 2 இலத்திரன். அப்ப எத்தனை பெருக்கினா 16 2 16. அப்ப 8ஆல பெருக்கி விடுவோம். பெருக்கிட்டு கூட்டுவோம்.
கவனிக்க வேணும். இப்ப 3i3 மைனஸ் 3i3 மைனஸ் ஓகே சக 8 24i மைனஸ் சக 18h பிளஸ் அங்கல பாருங்க இவர் 8 மூன்றும் இங்கு 8 ஒன்று 9 9 i3 மைனஸ் 9 i3 மைனஸ் சக எத்தனை நீர் 9 நீர். இப்ப பாருங்க இந்த சமன்பாடு எல்லாமே மூன்றின் மடங்குகளாக கிடக்கு 3 24 18 9 9 எல்லாத்தையும் மூன்றாக பிரித்து விடுங்க. அரண 3 என்ன i3 மைனஸ் சக 8i மைனஸ் சக 6h பிளஸ் 6 தானே 18 6h பிளஸ் 3i3 மைனஸ் 3 நீர். சரி, சோ இப்ப கவனிக்க வேண்டிய விடயம் இந்த IO3 மைனஸ் 1 என்று சொன்னால் IO3 மைனஸ் மூல் 1 என்று சொன்னால் அவங்க கேட்கிறது வந்து I2 I3 மைனஸ் கேட்க இல்ல HCl அப்ப H பிளஸ் அப்ப H பிளஸ் என்ன 6 1 6 IO3 மைனஸ் 1 என்றால் I மைனஸ் H பிளஸ் வந்து 6. இப்ப KIO3 தெளிவந்திரங்களா 0.6 கிராம் அப்ப அவர மூல காணுவோம். அப்ப IO3 மைனஸ் மூல் தான் KIO3 உடைய மூல். அப்ப பாருங்க NiO3 மைனஸ் தான் NKiO3 ரெண்டு மூன்று தான். அப்ப கண்டுபிடிங்க NKiO3 இவருடைய தெளிவு என்ன? இவருடைய தெளிவு வந்து எவ்வளவு 0.6 கிராம். இவருடைய மூலதனிவு பெறுவோம் பொட்டாசியத்துக்கு 39 அங்க அயனுக்கு 127 16 3 48 கூட்டுங்க 39 127 48 கூட்டுங்க கூட்டிட்டு 127 39 48 9 மட்டும் 17 17 மேடு 24 4 2 மிச்சம் 4 3 மேடு 7 2 9 2 11 1 மிச்சம் 216 சரியா பாருங்க 9 மட்டும் 17 17 3 24 4 போட்ட 2 மிச்சம் 4 3 மேடு 7 2 9 9 2 11 1 மிச்சம் 216 சோ சிம்பிள். அப்ப இவருடைய தெளிவு மூலதனி 216 அப்ப 214 வச்சு அப்ப மூலதனி வந்து 214 214 கிராம் மோல் மைனஸ் இதில் அலை போனோட அவசியம் இல்லை. அப்ப இதில் மூல என்ன வர போதும் தெளிவின் கீழ் மூலதனி வந்து போட்டால் 0.6 கீழ் 214 இதுதான் அவற்ற மூல் ஆற்ற மூல் KiO3 மூல். இப்ப KiO3 6 மடங்கு தானே H பிளஸ். அப்ப பாருங்க அப்ப H பிளஸ் இந்த மூல் வந்து 6 மடங்கு. அப்ப NH பிளஸ் அதாவது NH பிளஸ் தான் NaCl ரெடுனன் என்ற HCl வந்தது H பிளஸ் Cl மைனஸ் 1:1 ரேஷியோ. அப்ப NH பிளஸ் சமன் NaCl சமன் 6 தர 0.6 கீழ் 214 மோல். அவர்களுடைய செறிவு என்ன? HCl செறிவை பாருங்க 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. HCl செறிவுக்கு நான் சதுர அடைப்பு போடுகிறேன். HCl செறிவு நமக்கு 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஆக கிடைச்சிருக்கு. அப்ப மோல் தெரியுது செறிவு தெரியுது கனவளவு C சமன் N இன் கீழ் B B சமன் N இன் கீழ் C. அப்ப B சமன் N இன் கீழ் C என்று போட்டால் அவற்றை மூல பாருங்க 6 தர 0.6 கீழ் 214 அதுதான் அவற்ற மூல். அதன் கீழ்
இந்த டெசிமீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கணமா மாத்துறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், ஆயிரத்தால பெருக்கி விடுவோம். அப்ப பெருக்கிட்டால் B7 6/0.6/1000 அதன் கீழ் 214 தர 3 சென்டிமீட்டர் கனம். இனி சிம்பிளா வட்டி கொண்டு போனா சொல்றேன். இங்க 3 இந்த 6 வட்டங்களை விட 2 என்ன, அப்ப B7 2 தர 0.6/1000 அதன் கீழ் 214. இனி இதுல வழி எடுத்துக்கிட்டாச்சு. சுருக்கிவிடுங்க. ரொம்ப நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயமா தான். அப்ப அவர்களுடைய I03 மைனஸ் I மைனஸ் என்று வந்தா பொது முடிவு I2, ஆனா மிகை இருக்கிறதால I3 மைனஸ் எழுதிட்டு வந்த மாட்டா I03 மைனஸுக்கு H பிளஸுக்குமான விகிதம் 1க்கு 6. I03 மைனஸ்ல 3 தான் KO3 உடைய மூல். அப்ப இங்க பாருங்க KO3 உடைய தெளிவு தெரியுது, மூல தெளிவு தெரியுது, மூலம் தாங்கும். அதுதான் KO3 உடைய மூல். இதனுடைய 6 மடங்கு தான் அது. இதனுடைய 6 மடங்கு தான் H பிளஸ். அப்ப 6ஆல பெருக்கிறோம். பாருங்க 6ஆல பெருக்கிறீங்க. இந்த 6ஆல பெருக்கி காட்டுது. H பிளஸ் என்பதுதான் Hg யோட மூல். Hg யோட சரிவு தெரியும். அப்ப B7 என்ஜின்கள் C கூட கனவு என்ன வரும் 5 தசம் சம்திங் வருது. 5.607 வருது. அப்ப இவர கனவு வருது 5.607 சென்டிமீட்டர் கனம். அப்ப 5.6 சென்டிமீட்டர் கனம் என்ற விட கிடக்கு. விட இலக்கம் 3. விட இலக்கம் 3.